ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்மையான மழை பெஞ்சிட்டு இருந்து. அப்போ மழை நின்னதும் நானும் ஃபியானாலும் அவங்க பாட்டியும் மாடிக்கு போய் மாடியில் நிற்கிற தக்காளி எல்லாம் எப்படி நிற்குது, சரி போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு போய் பார்க்க தான் போனோம். அந்த டைமில் தக்காளி எல்லாம் சாஞ்சிட்டு நின்று, மழை பெஞ்சதில் ரொம்பவே சாஞ்சிட்டு நின்று. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது, கேடா என்னன்னு தெரியாது. ஒரு சில தக்காளி கரிஞ்சு நின்று, அதுக்கப்புறம் அந்த சின்ன காயிலே அது ஒரு மாதிரி பழுத்து அந்த மாதிரிலாம் நின்றுது. சரி, அந்த தக்காளியை நம்ம என்ன செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிற்கிற தக்காளியை மட்டும் பிடிச்சி கம்பு கட்டி விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கம்பு நாட்டி அதை ஸ்ட்ரைட்டாக விட்டுருந்தோம். அதுக்காக தான் நாங்கள் போனோம். அது கம்பு நாட்டி விட்டோன்னா அந்த தக்காளி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுது. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன ட்ராகன் செடியை தான் பார்த்தோம். ட்ராகன் செடி ரொம்பவே நல்லா வந்திருந்து, 3 காயும் அழகாக போட்டிருந்து, பூவெல்லாம் தொழிஞ்சி நல்லா சூப்பராகவே வந்துட்டு இருந்து. எப்படியும் சின்ன காய் தான் காய்க்கும்னு எங்களுக்கு தெரியும். எப்படியோ காய் காய்ச்சா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு உள்ள ஒரு நிம்மதி தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்ன ட்ராகன் செடியெல்லாம் நட்டுருந்தோம். மழை பெஞ்சனால அதெல்லாம் அழுகி போயிருந்து. எதனாலன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியானா என்ன செஞ்சிட்ருக்கான்னு பாருங்கள். ஃபியானா சும்மாயே இருக்க மாட்டா. அவள் குழாயில் வர தண்ணி சொட்டு சொட்டாக வந்துட்டுருக்கு. அதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கம்பு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது அந்த துறப்பா எடுத்து வச்சு தூக்குறேன்னு சொல்லிட்டு தூத்துட்டே இருந்தா. உங்கள் பிள்ளைங்க இப்படி ஏதாவது சேட்டை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.